இனி நான் பண்ருட்டி தொகுதியிலே தேர்தலில் நிற்கப் போவதில்லை. பண்ருட்டி தொகுதியிலே மட்டும் நிற்கப் போவது இல்லாமல் வருகின்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நான் அதிலிருந்து விடுபட்டு கட்சிக்கு உழைத்த முன்னணி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குகிறேன். ஒருவேளை மீண்டும் நமக்கு பண்ருட்டியில் இடம் கொடுத்தால் கூட கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை நான் நிறுத்துகிறேன், அல்லது வேறு தொகுதியில் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை நிறுத்துகிறேன். நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து கட்சி பணிகளை மேற்கொள்ள இருக்கிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் விரைவில் பண்ருட்டி தொகுதியில் அனைத்து நிர்வாகிகளுக்குமான ஒரு நன்றி அறிவிப்பு பொதுமக்களுக்கும் சேர்த்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூட நான் நம்முடைய பண்ருட்டி தொகுதி நிர்வாகிகளை அழைத்து சொல்லியிருக்கிறேன். அது பண்ருட்டி தொகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஏதோ நாம் ஒத்த சீட்டு இருந்தது, கூடுதலாக ஒரு இடத்தை கேட்டோம், அந்த இடம் தரவில்லை என்பதற்காக வேல்முருகன் கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டார் என்று பலர் பலவிதமாக பேசுகிறார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலைக்குழு, தலைமைக்குழு, விருத்தாச்சலத்திலே ஓராண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒருங்கிணைந்த விருத்தாச்சலம் மாவட்டத்தினுடைய பொதுக்குழுவில் நான் பேசியது, இது எல்லாம் நம் கட்சியினுடைய என்னை நம்பி என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய என்னுடைய தளபதிகளுக்கும் எனக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த நம்முடைய ஜெய்சிங், அஸ்கர் அலி, மாவீரன் வினோத் போன்ற அந்த வீர தியாகிகளினுடைய ஆத்மாக்களுக்கு தெரியும். அவர்கள் தலைவர் வாழ்க என்று சொன்ன அந்த தலைவர் பொது வாழ்வில் எவ்வளவு நேர்மையானவர், தனி வாழ்வில் எவ்வளவு நேர்மையானவர். தோழர் தமிழரசன் பாணியில் இருப்பவனிடமிருந்து எடுத்து இல்லாதவருக்கு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பெரும் முதலாளிகளிடம் எனக்கு இருக்கிற நட்புகளை பயன்படுத்தி அந்த நண்பர்கள் என்கிற அடிப்படையில் உதவியை பெற்று அல்லது வட்டிக்கு என்று சொல்வார்களே போன்று வட்டிக்கு வாங்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒவ்வொரு கடகோடி தொண்டனுடைய உழைப்பிலும் அவருடைய உதிரத்திலும் அவருடைய கண்ணீரோடும் இந்த கட்சியை 15 ஆண்டு காலமாக நான் நடத்தி வருகிறேன்.